ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிறிஷோட பாட்டி வந்துட்டு கிறிஷை ரெடியாக சொல்லிட்டு இருக்காங்க. பூஜாரி ஐயா வராங்க, நம்மளால் இன்றைக்கி அந்த கோயிலில் போய் திவசம் பண்ண முடியாது, அந்த ஊரில் ஏதோ ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால் கோயில் வந்து திறக்கவே இல்லை. இந்த ஊர்லேயே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வேணும்னா நீங்கள் போயிட்டு இது அவருக்கு நீங்கள் திதி செய்ய வேண்டிய முறையெல்லாம் பார்த்து செஞ்சுடுங்க அப்படின்றாங்க. சரி, வேறு வழி இல்லை, நீங்கள் ரோகிணியை வர சொல்லி எங்கேயோ பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்துட்டு நான் ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், இப்போவே அப்போ தான் கரெக்டாக இங்கே வந்து ரீச் ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மகேஸ்வரி, நீ வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பத்தோட அண்ணாமலை வந்து பூஜை பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும் போது ரோகிணி வந்து தலையை இடிச்சுக்கிறாங்க, கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ரோகிணி ஒரு பக்கம் பதறி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயா வந்துட்டு என்னாச்சு ரோகிணி, பார்த்து வந்திருக்கலாம்ல, கொஞ்சம் மெதுவாக தான் வருது, அடிப்பட்டால் என்ன ஆகுறது, கொஞ்சம் பொறுமையாக நடந்து வா ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, தெரியாமல் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா, நீ எதை பற்றி யோசிக்காத, அந்த ஆள் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, அதுக்காக அதுவே யோசிச்சுட்டு இருந்தால் வந்து கொஞ்ச நேரத்துல இருந்தே இப்படி சோகமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சமாச்சு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மீனா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நான் எதை பற்றி இனி யோசிக்கலைங்க, சரி